இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புரள அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், பேரே வேண்டாம் எந்த நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடலாமா? யார் அந்த மாணிக்கம்? மாணிக்கம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த மாணிக்கத்தை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். சாத்தா அவங்களை ஏமாத்துவான், நிறைய காரியங்களை உங்களுக்கு முன்பாக காண்பிப்பான், இது அது அதுன்னு காமிப்பான். மண்ணுக்காக, அது வெறும் மண்ணு. சாத்தா காமிக்கிறது எல்லாமே மண்ணு. இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் சோதிக்கப்படி கொண்டு போகும்போது அவன் இயேசு கிறிஸ்து இடத்துல காண்பித்தது எல்லாம் மண்ணு தான். ஆனா மாணிக்கத்தை இயேசு கிறிஸ்து விடுவாரா? அதனால நீங்களும் நானும் மாணிக்கத்தை பிடித்துக் கொள்வோம். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. என்ன மண்ணு? உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உண்டான எல்லாவற்றும், அதெல்லாம் மண்ணு. மண்ணிலிருந்து மண்ணிலே போவோம். நம்முடைய சரீரம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆனா இந்த சரீரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து, விதத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. ஆண்டவர் மறுபடியும் உங்க தாயின் கருவிலே உங்களை உண்டாக்குவார் என்று போடல. மறு ஜென்மத்தை குறிச்சு என்ன போட்டிருக்குன்னா, ஆதாம் ஏவாளை கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல உங்களை சிருஷ்டிப்பார் என்று போட்டிருக்கு. அப்படின்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மரித்தால், இந்த உலகத்திற்காக, உலக ஆசைக்காக மாணிக்கத்தை இழந்துட்டோம்னா என்ன நடக்கும்னா, நம்ம எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். ஆனா நாம் மாணிக்கத்தை தேடி கர்த்தரை பிடித்து கொண்டு நாம் இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா நம்மை கர்த்தர் மறுபடியும் சிருஷ்டிப்பார். அது 100 வயசுல மறிச்சவங்க கூட வாலிப வயசுல தான் சிருஷ்டிப்பாரு. அதே போல சின்ன குழந்தை கூட வாலிப வயசுல தான் சிருஷ்டிப்பாருன்ட்டு வேதத்துல போட்டிருக்கு. அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு நான் நல்லா இருக்கணும்ட்டு எத்தனையோ பிளான்ஸை நம்ம போடுறோம். ஆனா நாளைக்கு என்பது இந்த உலகத்தை நமக்கு ரியாலிட்டியில இல்லை, நிஜத்துல இல்லை. அதனால நிழல் போன்ற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மெய்யான ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து அந்த மாணிக்கத்தை பிடித்துக் கொள்வோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, நமக்கு புதிய ஒரு ரூபத்தை கொடுத்து நம்மை சிருஷ்டிப்பார். ஆமென். God bless you.